இதுதான் நம்ம வந்து பெலா மரம், மலையாளத்தில் இதை வந்து சக்கப்பழம்னுலாம் சொல்லுவோம். இதுதான் அதனுடைய மரம். இந்த மரம் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் காய்க்கும். காய்க்க தொடங்கும் போது நிறைய காய்கள் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இதில் வந்து மரத்தோட தூர்லெல்லாம் காய்கள் காய்ச்சிருக்கு. அது வந்து சீசன் டைமில் தான் காய்க்கும். இது பலாப்பழத்துலேயுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து நாடன் வெரைட்டிம்பாங்க. அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், ரொம்ப இனிப்பாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நமக்கு வந்து 3 மரம் நிற்கிது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம 2வது மரம். அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா கீழே நிறைய காய்கள் இருந்தது. இதில் வந்து பெரிய காய்கள் நிறைய வச்சுருக்கு. இதில் வந்து எல்லா காய்களுமே தேறிடும். ஆனால் சில காய்கள் வந்து கொஞ்சம் இதாக மோசமாகவும் போகும். அதே நேரம் நம்ம சரியான டைமுக்கு பறிக்காட்டி இதே மாதிரி கீழே அங்கங்கேயா உளுந்து கிடக்கும். ஆனால் நம்ம சில ஊர்களில் வந்து இந்த மரமும் இருக்காது, அவங்களுக்கு வந்து கடையில் மட்டும்தான் கிடைக்கும், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி. ஆனால் கிராம பிரதேசத்தில் நமக்கு இதே மாதிரி எல்லா இடமும் காய்ச்சி காய்ச்சி கீழே விழுந்திருக்கும். ஏன்னா நம்மளால் டெய்லியும் இதை சாப்பிட முடியாது. அதனால் இதோட மகிமை நமக்கு சில நேரங்களில் புரிகிறது கிடையாது இருக்கிறவங்களுக்கு. ஓகே, இதே மாதிரி நம்ம வேறு ஏதாவது மரங்களை இனி அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.